This video is sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட காணொளிகளை மட்டுமே பதிவேற்றிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு சார்ந்த காணொளியை தான் பார்க்க போகிறோம். ஒரு கவுன்சிலர் ஓகேங்களா, சொந்த அக்காவிடமே ரூபாய் 17 கோடியை மோசடி செய்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி கவுன்சிலர் ராஜா. இவர் முன்னாள் அறிமுக அமைச்சர் எஸ்பி சண்முகத்தின் மகன் ஆவார். தூத்துக்குடி மாநகராட்சியின் 59வது வார்டு அறிமுக கவுன்சிலர் ராஜா, இவரது மனைவி அனுஷா. இவர்கள் இருவரும் சென்னையில் உள்ள ராஜாவின் அக்கா பொன்னரசியிடம் தனது நிறுவனமான ஒம்மினா பார்மா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடில் முதலீடு செய்யுமாறும், அவ்வாறு செய்தால் அந்த நிறுவனத்தின் 16% பங்கை பொன்னரசிக்கு தருவதாகவும் கூறியுள்ளார்கள். இதை நம்பிய பொன்னரசி தனது கணவர் அசோக் குமாருக்கு நந்தம்பாக்கத்தில் இருக்கும் 2 ஏக்கர் சொத்தின் பத்திரத்தை அடமானம் வைத்து வங்கியில் 11 கோடி கடன் வாங்கி கொடுத்திருக்கிறார். பொன்னரசி முதலீடு செய்த 11 கோடியை ராஜா அவருக்கு தெரியாமல் அஷின் எக்ஷிம் என்ற வேறொரு நிறுவனத்திற்கு மாற்றியுள்ளார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கல்குவாரி தொடங்க உள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் பங்கு தருவதாகவும் ராஜா கூறியுள்ளார். இதற்கும் பொன்னரசி தனது 300 சவரன் நகையை அடமானம் வைத்து ராஜாவிடம் பணம் கொடுத்திருக்கிறார். இந்த பணத்தில் ராஜா அவரது பெயரில் சுமார் 40 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறார். பின்னர் பொன்னரசிக்கு இந்த தொழிலில் பங்கு கொடுக்கக்கூடாது என்று அவரை போல போலி கையெழுத்து போட்டு அவரது பங்குகளை தனது பெயருக்கு மாற்றியிருக்கிறார். கூடவே போலி கையெழுத்து போட்டு பொன்னரசியின் ராஜினாமா கடிதத்தையும் தயார் செய்துள்ளார். இந்த இரு சம்பவத்தின் மூலம் ராஜா தனது அக்கா பொன்னரசியிடமிருந்து கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாயை ஏமாற்றி மோசடி செய்துள்ளார் என பொன்னரசி சென்னை மத்திய குற்றப்பிரிவின் ராஜா மீது புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து ராஜா வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விடக்கூடாது என்று அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனாலும் ராஜா சென்னை விமான நிலையத்திலிருந்து மலேசியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார். அதனால் அவரை அங்கேயே கைது செய்திருக்கிறது காவல்துறை. பின்னர் குற்றப்பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு வழக்குகள் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். நம்ம இந்த சேனலில் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு சார்ந்த பதிவுகளை பதிவித்துட்டு வர்றோம். இந்த சேனல் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு விழிப்புணர்வுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி உறவுகளே. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.